News 18 நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தேனி மாவட்டத்திலிருந்து SV சக்தி பாரதி மறைபொருள் ஜோதிட நிலையம். எனது ஜோதிட அனுபவ வருடங்கள் 10 வருடம். அதன் மூலமாக இப்பொழுது 2024 புத்தாண்டு பலன்களை தற்பொழுது வழங்க இருக்கிறோம். மகர ராசி நேயர்கள். மகர ராசிக்கு ஏற்கனவே 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிற காலம்தான் இது. ஆரம்ப கல்வியில் இருக்கக்கூடிய ஜாதகர் நிலைகள், அதாவது ஜாதகர் குழந்தை ஜாதகமாக இருந்தால் ஆரம்ப கல்வியில் மந்தம் ஏற்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய பருவ வயதில் இருப்பவர்களுக்கு உயர்கல்வி சிறக்கும். இவர்கள் பேச்சில் கவனம் தேவை. ஒரு வார்த்தை ஏதாவது ஒன்று பேசிட்டு அதில் ஏதாவது ஒன்று சிக்கிக்கிடுவாங்க. அதில் பிரச்சனைகளை இவங்களாவே தேடி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இவங்க பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர ராசி நேயர்கள் எதில் அசைக்க முடியாத நிலையிலிருந்து கொஞ்சம் இப்போ ரிலீஸ் கிடைக்கும். அவங்க வருமானத்தில் தடைகள் ஏற்கும். அந்த தடை இருக்குன்னா அதெல்லாம் ஏப்ரலுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். வருமானத்துக்காக குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு ஏப்ரல் மேல் அந்த பாக்கியங்கள் கிடைக்கும். சேமிப்பு கொஞ்சம் கரையும். அதனால் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுக்கிறது இந்த டயத்தில் நல்லது. அதே போல் மூத்த சகோதரர்கள் தொந்தரவுகள் வரும். சித்தப்பா குடும்பத்தில் தலையீடுகள் உருவாகும். அதாவது சித்தப்பான்னு சொல்கிறது இந்த தந்தை வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களை சொல்லக்கூடியது. அதே போல் தாயாருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா தாயாருக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் குறைவு உண்டு. ஏப்ரலுக்கு மேலே இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். வீடு வாகனத்துக்கு நல்ல பிராப்தம். வீடு வாங்கும்போது கொஞ்சம் வில்லங்கத்தை சரிபார்த்து வாங்கிக்கிறது. அதில் கவனமாக பார்த்து வாங்கிக்கணும். அதில் ஒரு வாகனம் வாங்குகிறோம்னா அதில் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக சரியான முறையில் ஹெல்மெட்டு இதெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு வண்டி வாகனத்தை சரியான முறையில் பராமரிச்சுக்கிட்டு ஓட்டணும். சிலருக்கு சுப விரய செலவுகள், அதாவது திருமண செலவு இது மாதிரி போன்ற சுப விரய செலவுகள் ஏற்படும். ஏப்ரலுக்கு மேலே படிப்படியான நல்ல உயர்வு, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இவர்கள் மட்டும் கொஞ்சம் ஆசை படக்கூடாது. ஆசைப்படலாம், பேராசையாக மாறி சிக்கலை உண்டு பண்ணக்கூடிய வழிவகுக்கும். மொத்தத்தில் இந்த மகர ராசி நேயர்களுக்கு 2024 ஒரு நிம்மதியான ஒரு லைஃப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பலாம். கும்பராசி நேயர்களை, இந்த 2024 7.5 சனி காலம்தான் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. இதில் கும்பராசி நேயர்களுக்கு பலருக்கு எதிலும் தடையும் தாமதமாகவும் இருக்கும். ஒரு சில பேருக்கு இருக்காது. ஏனென்றால் அவங்க 3 சுற்று அன்ற மாதிரி நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இந்த 1ஆம் சுற்று 2ஆம் சுற்று இந்த மாதிரி நேயர்களுக்கு தான் எதிலும் தடையாகவும் தாமதமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வீண் விரயங்கள் ஏற்படும். இதையெல்லாம் ஏப்ரலுக்குள்ளே இதெல்லாம் நடக்கும். சட்டப்படியாக இவங்க நடந்துக்கிறணும். சிலர் ஏமாற்றுக்காரர்களாக இருப்பார்கள். சிலர் ஏமாந்து போவார்கள். இப்படியெல்லாம் இந்த கும்பராசியில் இருக்குது. உடன் இருப்பவர்களுடைய துதிகள் படி இவங்க மயங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஜால்ரானால் இவங்க கொஞ்சம் மயங்கிடுவாங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இவங்க இருக்கணும். சிலருக்கு பேராசை அதிகமாகும். அதன் விளைவாக பின்னால் மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் பேராசைகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். வருமானம் அதிகம் பெருகும். குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். இது ஏப்ரலுக்குள்ளே அதுக்கான விஷயத்தை பார்த்துக்கிறணும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஏப்ரலுக்குள் இதெல்லாம் நடக்கும். ஆண் ஜாதகர் மனைவி ஆரோக்கியம் கெடும். பெண் ஜாதகிக்கு கணவர் ஆரோக்கியம் கெடும். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் இதில் கவனமாக பார்த்துக்கங்க. தொழிலில் கவனமாக இருக்கணும். ஏன்னா தடை தாமதம் ஏற்படும். அதனால் தொழில் மாற்றம் ஒரு சில பேருக்கு ஏற்படக்கூடும். முயற்சி கைகூடும் ஏப்ரல் வரை. வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் ஏப்ரலுக்கு மேலே தான் அமையும் இவர்களுக்கு. மொத்தத்தில் இந்த கும்பராசி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறணும் இந்த 2024. அடுத்ததாக மீனராசி நேயர்கள். மீனராசி நேயர்கள் 7.5 சனி காலம்தான். 7.5 சனியினுடைய முதல் பாகத்தில் இருக்கிறார்கள். எது இதுவரை கிடைக்க வேண்டிய ஒன்று கிடைக்காமல் இருக்கோ அது இப்போ கிடைக்கும். வருமானம் ஏப்ரலுக்குள்ளே அதிகம் கிடைக்காது.
குடும்பம் ஏப்ரலுக்குள்ளே தான் இவங்க அமைச்சுக்கிறணும். ஆரம்ப கல்வி ஏப்ரலுக்குள்ளே தான். திருமண விஷயத்தில் ஒரு ஏமாற்றங்களை சந்திக்க சூழ்நிலைகள் வரும். கணவர் மனைவி வழியில் ஒரு கருத்து வேறுபாடுகளை சந்திக்க சூழ்நிலைகள் வரும். இவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடியது ஏப்ரலுக்கு மேலே நல்லபடியாக கைகூடும். ஏப்ரலுக்கு மேலே இவங்களுக்கு தொழில், உத்தியோகம் இதெல்லாம் மாற்றம் உண்டு. அதில் உயர்வு நிலைகளும் உண்டு. வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் இதெல்லாம் போகலாம். இவளுடைய இதில் வந்து மீனராசி நேயர்கள் வந்து மீனராசிக்கு வந்து 12ஆம் இடத்தில் சனி பகவானும், ஜென்மத்தில் வந்து ராகுவும், 7ஆம் இடத்தில் வந்து கேதுவும் இருப்பதால் வந்து இவர்களுக்கு வந்து மிக கவனமாக இருந்துக்கிற வேண்டும். ஏனென்றால் பாவிகள் இந்த பக்கமோ அந்த பக்கமோ இவங்க வந்து சென்டரில் இருக்கக்கூடிய நபர்கள். இங்கிட்டு போனாலும் அடிக்கும், அங்கிட்டு போனாலும் அடிக்கும். அதனால் வந்து மீனராசி நேயர்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். மொத்தத்தில் இந்த 2024 சனியினுடைய ஆதிக்கமாக அமையும். அனைவருக்குமே இந்த சனியினுடைய ஆதிக்கமாக அமையும். சனி பகவானுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக நேர்மையாகவும் எளிமையாகவும் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்கள். அதுதான் இப்பொழுது 2024க்கு மிகப்பெரிய ஒரு உன்னதத்தை செய்ய போகிறார். இந்த புத்தாண்டு அனைவருக்குமே இனிதாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.